5 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லைன்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு போவாங்க. எதுக்கு அப்படின்னா ஓட்டு போடுறதுக்கு. ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலை பத்தி யோசிப்போமா அப்படின்னா முக்காவாசி பேர் அது ஒரு கேள்விக்குறி தான். ஆனா தமிழகத்துல 52 லட்சம் பள்ளி மாணவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி 37,000 சில்லற அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் நடக்குது. இப்ப இந்த மாணவர்களும் இந்த பள்ளிகளையும் நிர்வகிக்கிற அந்த துறை தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சகம். இந்த அமைச்சகத்தோட வருஷாந்திர பட்ஜெட் எவ்வளவு தெரியுங்களா? 48,000 கோடி இந்த வருஷம். இந்த 48,000 கோடி எங்கிருந்து வருது? நம்மளுடைய வரிப்பணம் தான். அப்போ நம்மளுடைய குழந்தைகளோட படிப்பு, அவங்களுடைய எதிர்காலம், தமிழகத்துடைய எதிர்காலத்தோட கட்டமைப்பு எல்லாமே நிர்வகிக்கிறது இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சகம் தான். அப்போ இந்த துறையை பத்தி நாம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல இந்த துறை சம்பந்தமா நம்ம என்ன கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கறது இருக்குது. சோ இது ரெண்டு பக்கமே நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த காணொலியில நம்ம பேச போறோம். முதலாவதாக இந்த பள்ளி கல்வித்துறையோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன, அது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. முதலாவதாக அது அந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கு இல்லைங்களா, அதோட நிர்வாகத்தை, அட்மினிஸ்ட்ரேஷனை இவங்க தான் பாத்துக்கிறாங்க. இரண்டாவதாக அங்க இருக்கிற ஆசிரியர்களோட நியமனம், அவங்களுடைய பதவி உயர்வு, அவங்களுடைய சம்பளம், பென்ஷன் எல்லாமே இவங்க தான் பாத்துக்கிறாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா 10வது 12வதோட பொது தேர்வை இவங்க தான் நடத்துறாங்க. நாலாவது மாணவர்களோட நலத்திட்டங்கள், இந்த காலை உணவு, மதிய உணவு, அவங்களுக்கு கொடுக்கிற அந்த பஸ் பாஸ் ஆகட்டும், இல்லைன்னா சீருடைகள், ஸ்லிப்பர்ஸ், பேக், ஜாமெட்ரி பாக்ஸ், புக்ஸ், லேப்டாப், சைக்கிள், இப்படி எல்லா விஷயமே இந்த துறை தான் இந்த மாணவர்களுக்கு வழங்குது. நாலாவது பாத்தீங்கன்னா போட்டித் தேர்வுகள், நீட், ஜேஇ அப்படிங்கிறதுக்கான பயிற்சிகள் எல்லாம் இந்த துறை தான் பண்ணுது. ஐந்தாவது மிக முக்கியமாக இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம ஒண்ணும் இல்லை. அப்ப பள்ளிக்கூடங்கள் நல்லபடியா இருக்கா, ஒரு பழைய கட்டடமா இருந்தா அது புறணமைக்கப்படுதா, ஒரு நல்ல ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கா, குடிநீர் இருக்கா, காம்பவுண்ட் சுவர் இருக்கா, சிசிடிவி இருக்கா, இதெல்லாமே பாத்துக்கிறதும் இவங்க தான். அடுத்தது பாத்தீங்கன்னா விடுதிகள், இந்த அரசு விடுதிகள் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே பாத்துக்கிறதும் இவங்க தான். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம், பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் பாதுகாப்பா வந்துட்டு போறாங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த வசதி அங்க இருக்கா, இப்படி இத்தனை விஷயங்களையும் பார்த்துக்கக்கூடிய ஒரு துறை தான் பள்ளி கல்வித்துறை. இந்த பள்ளி கல்வித்துறை என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, என்னெல்லாம் பண்ணணும், நாம என்னெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா கேட்கணும் அப்படிங்கறத நாம இப்ப பார்க்க போறோம். அதாவது முதலாவதாகங்க 2 விஷயங்கள் போன டிஎம்கே ஆட்சியில கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த கோவிட் டைம்ல இந்த 1வதுல இருந்து 3வது படிச்ச குழந்தைகளுக்கு எல்லாம் சரியா எழுத படிக்கிறதுக்கு தெரியல. ஏன்னா அந்த கேப் இருந்ததுனால அவங்களால அதை கோப்பப் பண்ண முடியல. அதுக்காக எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கறது கொண்டு வந்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி அப்படின்னு ஸ்கூல் டைமுக்கு அதுக்கப்புறம் வாலண்டியர்ஸ் போய் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து சரியான விதத்துல அவங்களுக்கு அந்த அடிப்படை கணக்கு, ஆங்கிலம் இதெல்லாமே சொல்லித் தரதுக்காக பண்ணாங்க. கிட்டத்தட்ட 660 கோடி இதுக்காக மட்டுமே ஒதுக்குனாங்க. நான் படிச்ச வரைக்கும் கிட்டத்தட்ட 50,000 மையங்கள் இந்த மாதிரி இல்லம் தேடி கல்வி மூலமா பண்ணிருக்காங்க. இப்படி சில விஷயங்களை நம்ம படிக்கிறோம். ஆனா இப்ப நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த விஷயங்கள்லாம் நடக்குதா, உங்களோட ஏரியால உங்க தொகுதியில இருக்கிற என்னென்ன அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு திட்டங்கள் இருக்கே அதை சரிபட செயல்படுத்துறாங்களா, குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்றதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கப்படுதா அப்படிங்கறத கேட்கறதும் நம்மளுடைய கடமை தானுங்க. அதே சமயத்துல நம்மளுடைய எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, எம்எல்ஏக்கு வருஷம் எம்எல்ஏட தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல 3 கோடி ரூபாய் ஒதுக்குவாங்க. அதுலதான் அவர் நம்மளுக்கு ஸ்ட்ரீட் லைட்ல போறது, நம்மளோட ரோடு, நம்மளோட சாக்கடைல ஏதாவது பிரச்சனை, இதெல்லாம் எல்லாமே பண்ணி தரது அந்த 3 கோடி தான் அந்த வருஷத்துக்கு பண்ணுவாங்க. அந்த 3 கோடியில நம்மளுடைய எம்எல்ஏ அவர்கள் நம்ம தொகுதிக்குட்பட்ட எத்தனை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் அந்த பள்ளிகளுக்கு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பக்கம், இது காசு சம்பந்தமானது. இது எப்படி அப்படின்னு அடுத்தது பாத்தீங்கன்னா, மாணவர்களுடைய அந்த அறிவுத்திறன், அதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன, ஆசிரியர்கள். நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 லட்சம் மாணவர்கள் இருக்கிற நம்மளுடைய தமிழகத்துல எத்தனை ஆசிரியர்கள் இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? 60,000 சொச்சம் ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. இது 1:87, அதாவது 87 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க. ஆனா ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் விதி பிரகாரம் 1:30 இருக்கணும். 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும். ஆனா அந்த நிலைமை இப்ப இங்க இல்ல. அப்போ நாம இன்னொரு கேள்வி என்ன கேட்கணும் அப்படின்னா, எங்களுடைய பகுதியில் இருக்கிற பள்ளிக்கூடத்துல எத்தனை ஆசிரியர்கள் இல்லாம இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை காலி இடங்கள் இருக்கு, அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பள்ளி அப்படிங்கிறது நம்ம ஏரியாவில் இருக்கிற பள்ளிக்கூடம், ஸ்கூல் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்காலத்துக்கான ஒரு கட்டமைப்பு. இது ஒரு ஸ்கூல், ஒரு கட்டடம் மாதிரி பார்க்காம இதுதான் நம்மளுடைய முக்கியமான டிஎன்ஏ அப்படின்னு பார்க்க வேண்டிய இடத்துல நாம மக்களாகிய நாமளும் இருக்கோம்.
சோ இது நாம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல வந்துட்டு வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, போட்டி தேர்வுகள் நீட்டுக்காக 2 திட்டங்கள் இருக்கு. ஒன்னு வந்து சூப்பர் 40 திட்டம், அதாவது 14 மாவட்டங்கள், மாதிரி மாவட்டங்கள்ல இருந்து டாப் 40 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து, ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து இவங்க வந்து அவங்களுக்கு தங்க இடம் கொடுத்து, அவங்கள தங்க வச்சு, அவங்கள படிக்க வச்சு, அவங்களுக்கு லேப்டாப்போ டேப்லெட்டோ கொடுத்து அவங்கள எல்லாம் படிக்க வைக்கிறாங்க. இது ஒரு திட்டம். இன்னொன்னு வந்துட்டு அது இல்லாம எல்லா ஸ்கூல்லயுமே வந்து இந்த நீட் பயிற்சி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 12,000 மாணவர்கள் இதுல பயனடைறாங்கன்னு போட்டிருக்காங்க. அப்ப நம்மளோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம மாவட்டத்துல அந்த மாதிரி நீட் பயிற்சி மையம் சூப்பர் 40 திட்டம் இருக்கா? அப்படி இல்லைன்னா ஏன் இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதையும் நாம கொண்டு வரணும். ஏன்னா எதிர்காலத்துக்கு தேவையான போட்டி தேர்வுகளை நம்ம குழந்தைகள் நல்லபடியா படிக்கணும் அப்படின்னா கேள்விகள் கேட்க ஆரம்பிக்க வேண்டும். கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ரீசெண்டா நம்ம நிறைய நியூஸ்ல பாக்குறோம், குழந்தைகளுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. அப்போ நாம அனைவருமே என்ன நாம அட்வைஸ் பண்ணணும், சஜஸ்ட் பண்ணணும், டிமாண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு பள்ளியிலுமே இந்த குட் டச் பேட் டச் பத்தி எல்லா கிளாஸ்லயுமே 1ஆம் வகுப்புல இருந்து 8, 10 வகுப்பு வரைக்குமே இதை சொல்லி தரணும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் குட் டச்சும் வேண்டாம், பேட் டச்சும் வேண்டாம், டச்சே வேண்டாம் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கணும். ரெண்டாவது ரொம்ப முக்கியங்க, அந்த குழந்தை வந்து பயம் இல்லாம தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை புகார் அளிக்கக்கூடிய ஒரு வசதி ஒவ்வொரு ஸ்கூல்லயும் இருக்கணும். யார் அந்த புகார் எடுப்பாங்கிற பயம் இல்லாம அந்த குழந்தை அதை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். மூணாவது 1098 அப்படிங்கறதையும், இன்னொரு என்ன பாதுகாப்பான நம்பர் இன்னும் வேற என்ன இருக்கு அப்படிங்கறதையும் அந்த ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லயும் பெருசா நம்பர் போட்டு எழுதி வைக்கணும். அதாவது குழந்தைகளோட பாதுகாப்பு அப்படிங்கிறது பயம் இல்லாம சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த பள்ளிக்கூடம் அப்படிங்கறத வந்து நாம வலியுறுத்துற மாதிரி அந்த விஷயங்களை இந்த பள்ளி கல்வித்துறை பண்ணணும் அப்படிங்கறத நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி மக்களாகிய நாமும் கூட நம்ம குழந்தைங்க போற வழிகள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து தெருவிளக்கு இல்ல, இந்த இடத்துல வந்து ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடமா இருக்கு, அதை தாண்டி தான் என் குழந்தைங்க போகுது அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட போனை எடுங்க. 9843852227 அப்படிங்கிற நம்பருக்கு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. அந்த லொகேஷனுக்கு போங்க. உங்களோட அந்த அவங்க கேட்கிற கேள்வியில அது என்ன இருட்டான இடமா, இல்லைன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா, சிசிடிவி இல்லையா அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு ஒரு போட்டோ எடுத்து லொகேஷனை ஷேர் பண்ணுங்க. இமீடியட்டா அது வந்து tndarkspots.in அப்படிங்கிற வெப்சைட்ல வந்து அது ஹீட் மேப்பா காட்ட ஆரம்பிச்சிடும். இது ஒவ்வொரு வாரமே இந்த டீட்டெயில் எடுத்து நாங்க அந்தந்த பகுதியில் இருக்கிற வார்டு கவுன்சிலருக்கும் சரி, அந்தந்த பகுதியில் இருக்கிற அந்த கார்பரேஷன் ஹெட், அதே மாதிரி இபி டிபார்ட்மெண்ட், இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்க கொடுக்க இருக்கோம். அதே மாதிரி பள்ளி கல்வித்துறைக்கு இன்னொரு சஜஷனும் இன்னொரு ரெக்வெஸ்டும் என்ன அப்படின்னா, இவங்க ஒரு பப்ளிக் டேஷ்போர்டை அனௌன்ஸ் பண்ணணும். ஒரு வெப்சைட் இருக்கணும். அந்த வெப்சைட்ல வந்து நம்மளோட தொகுதியை போய் செலக்ட் பண்ணோம்னா அந்த தொகுதியில் இருக்கிற அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளோட லிஸ்ட் வரணும். அந்த லிஸ்ட்டை கிளிக் பண்ணோம்னா அந்த பள்ளியோடைய தலைமை ஆசிரியர் யாரு, அங்க எத்தனை குழந்தைங்க படிக்கிறாங்க, என்னென்ன ஆசிரியர்கள் இருக்காங்க, அந்த ஆசிரியர்கள்ல என்னென்ன காலி இடங்கள் இருக்கு, என்னென்ன மாதிரி டெண்டர்ஸ் போட்டிருக்காங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, ரிசல்ட் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல லிஸ்ட் பண்ணிருக்கணும். அப்படி லிஸ்ட் பண்ணாங்கன்னா அதுதான் உண்மையான டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி நினைக்கிறேன். மக்களுக்கு தகவல்கள் தெரிஞ்சா மட்டும்தான் மக்களும் கேள்வி கேட்க முடியும். மக்களும் அதுல ஒரு பார்ட்டிசிபெண்டா இருந்து அதை அடுத்த நிலைக்கு கொண்டு வரதுக்கு இவங்க ஏதாவது வாலண்டியர்ஸ் பண்ண முடியுமான்னு பார்க்க முடியும். ஆக மொத்தத்துல பள்ளி கல்வித்துறை அப்படிங்கிறது வந்து வெறும் பாட புத்தகம் கொடுக்கறது, சொல்லி கொடுக்கறது மட்டும் கிடையாதுங்க. நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு துறை என்னன்னா அது பள்ளி கல்வித்துறை தான். அதனால வந்து அவங்களையும் அக்கௌண்டபிளா வச்சுக்கலாம், நாமளும் கேள்வி கேட்கலாம், நம்மளுக்கான பொறுப்பும் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த காணொலியில நான் இன்னொரு அமைச்சகத்தை பத்தி உங்களுக்கு தெளிவா விளக்குறேன். நன்றி, வணக்கம்.